கிரெடிட் கார்டு நீங்க வச்சிருக்கீங்க, ஒன்றோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரெடிட் கார்ட்ஸோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுல வரக்கூடிய மேஜர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமா அந்த கிரெடிட் கார்டை என்னென்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். பணம் எடுக்கலாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல, இல்ல நார்மலா வந்து நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுடைய கையில இருந்து பணத்தை செலவு பண்ணாம அந்த கார்டுல இருக்கக்கூடிய கிரெடிட் மணியை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ நீங்க பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக்கா கிரெடிட் கார்டோட யூசேஜ். இது இல்லாம கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸ் நீங்க வாங்கின கிரெடிட் கார்டை பொறுத்து அமையும். ஸோ நான் வந்து ஒரு டிராவல் பெனிஃபிட் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், இல்லைனா எனக்கு நிறைய கேஷ்பேக்ஸ் வரக்கூடிய கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், ஆன்லைன் ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டான ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன்னா அந்தந்த விஷயங்கள்ல நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் மோஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கன்சீட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வாங்கியிருக்க கிரெடிட் கார்டுல அந்த விஷயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத உங்களுடைய கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் பேஜை நீங்க பார்த்து தான் செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேஜை பார்க்கும்போது கன்சீட் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சரி இது வந்து ஒரு விஷயம் போல இருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த கன்சீட் சர்வீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது வந்து நிறைய விதத்தில் நமக்கு உதவும். அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, பணம் சம்பந்தம் இல்லாமலும் நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த கன்சீட் சர்வீசஸ்ல. ஸோ அதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த கன்சீட் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னா, கிரெடிட் கார்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸை கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய சில விஷயங்கள். இப்போ ஹோட்டல்ல போய் நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்குறோம், ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறோம்னா அந்த ரூமுக்குள்ள வரக்கூடிய அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம நம்மள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ ஒரு சின்ன கிஃப்ட்ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், அதாவது நம்ம கட்டின காசுக்கு இந்த விஷயம் அப்படின்றது தெரிஞ்சாலும் நம்மள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா அது வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இந்த கன்சீட் சர்வீசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சில சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ரெஸ்டாரண்ட் ரெஃபர் பண்றது, ஹோட்டல் புக் பண்றது, ஃப்ளவர் சர்வீசஸ் பண்றது, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா உங்களுக்காக தேவையான அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓவராலா இருக்கும். பட் எக்ஸாக்டா என்னென்ன சர்வீசஸ் இதுல வரும் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ரெஃபரல் அண்ட் ரிசர்வேஷன். உங்களுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லனா அந்த ரெஸ்டாரண்ட்ல ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஃப்ளவர் அண்ட் கிஃப்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ யாருக்காவது நீங்க வந்து யாராவது வந்து விசிட் பண்றாங்க, இல்ல நீங்க வந்து ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வந்து ஃப்ளவர் ப்ரொவைட் பண்றது இல்ல கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணது அப்படிங்கும்போது இதை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஹோட்டல் ரெஃபரல் ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஃபிளைட் ரெஃபரல் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கலாம், கார் ரெண்டல் சர்வீஸ் எடுத்துக்கலாம், புக்கிங் அதாவது மூவி டிக்கெட்ஸ் புக்கும் பண்ணலாம், அதை டெலிவரியும் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் முக்கியமாக சொன்னது மெடிக்கல் கன்சீட் ப்ரிவிலேஜஸ். அடுத்தது எமர்ஜென்சி ஆட்டோ அசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ மெடிக்கல் கன்சீட் சர்வீசஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருக்கீங்க இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, நீங்கள் எதிர்பாராத ஒரு விதமாக உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் உதவி தேவைப்படுது, நீங்கள் எடுத்துகிட்டு போன மருந்துகள் வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி ஏதாவது நீங்கள் எதிர்பாராத விதமாக சிக்காயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இது வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இது இல்லாமல் நார்மலாகவே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கன்சல்டன்சி தேவைப்படுது, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பயும் நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் எமர்ஜென்சி ஆட்டோ அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்களுடைய வெஹிக்கிள்ல ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, கார் பிரேக் டவுனா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், இந்த மாதிரி டைம்ஸ்ல உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்க கார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹெல்ப்லைன் நம்பரை கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க தேவையான அசிஸ்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த கன்சீட் சர்வீசஸ்ல வரும். இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன பேங்க்ஸ் அவங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ்க்கு கன்சீட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்கோட டைனர்ஸ் கிளப் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் அசிஸ்டன்ஸ், ரிசர்வேஷன், புக்கிங்ஸ், கால்ஃப் செஷன்ஸ், ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட், இது எல்லாத்துக்குமே வந்து ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கும்போது எந்த டைம்ல வேணாலும் நீங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட இந்த அசிஸ்டன்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட ரிசர்வ் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் த கிளாக் சர்வீஸ் இருக்கு. எதுக்குன்னா டிராவல் புக்கிங்ஸ்க்கு இருக்கு, கால்ஃப் செஷன்ஸ்க்கு இருக்கு, ஷாப்பிங் அசிஸ்டன்ஸ்க்கு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட லெஜண்ட் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிப் நீங்க பண்றீங்கன்னா ப்ரீ ட்ரிப் பிளானிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹோட்டல் ஃபிளைட் புக் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் டிக்கெட் ரிசர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்து பண்ணணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும்னா அதுக்கான சர்வீஸையும் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. SBI கார்டு எலைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் டெலிவரி, கிஃப்ட்ஸ் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹாலிடே பேக்கேஜஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, புக் ஃபிளைட் அண்ட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் பேங்கோட ஒலிம்பஸ் கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா 8 காம்ப்ளிமெண்டரி கன்சீட் சர்வீசஸ் பர் இயர் எவ்ரி இயர் வந்து கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ட்ராவலுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு, டெலிவரிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்காவாசியான இந்த கன்சீட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லா கிரெடிட் கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் பேஜஸ்ல இந்த மாதிரி கன்சீட் சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. யூஸ்வலி இந்த கன்சீட் சர்வீசஸ் வந்து பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வரும். இப்போ நான் லிஸ்ட் பண்ண சில கிரெடிட் கார்ட்ஸ்ல இருக்கு. இந்த கிரெடிட் கார்ட்ஸை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும்னா வீடியோஸ் இருக்கு சேனல்ல, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபீச்சர் லிஸ்ட்ல கன்சீட் சர்வீசஸ் இருக்குன்னா கண்டிப்பா அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த சர்வீஸ்க்கும் சேர்த்து தான் நீங்க மணி பே பண்றீங்க. ஸோ என்ன விதமான அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்ன இருக்கு இல்ல அப்படிங்கறத உங்களுடைய கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதை வந்து மேக்ஸிமம் அவைல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க அந்த கிரெடிட் கார்டை முழுமையா உபயோகிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி கன்சீட் சர்வீஸ்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுடைய கிரெடிட் கார்டோட
டைப் என்ன, அதாவது மாஸ்டர் கார்டா, விசாவா, ருபே கார்டா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டிபெண்டிங் அப்போ நீங்கள் லோக்கல்லே யூஸ் பண்ணுவீங்களா, இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்பெஷல் கிரெடிட் கார்டு அப்படின்னா ட்ராவல் கிரெடிட் கார்டா, இல்லைனா ஷாப்பிங்க்கு வரக்கூடிய கிரெடிட் கார்டு, நிறைய கேஷ்பேக் கிடைக்கிற கிரெடிட் கார்டாங்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ உங்களுக்கு கன்சீவ் சர்வீசஸும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத உங்களுடைய கிரெடிட் கார்டு கம்பெனிட்ட கேட்டுட்டு அந்த சர்வீசஸ் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் தான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.